guys, welcome to my channel. Today என்ன ரெசிபி செய்ய போறோம் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன் ஃப்ரை எப்படி கல்லில் ஒட்டாமல் செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ வஞ்சர மீன் கழுவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது கூடவே 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகிறதுக்கு ஒரு பிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ் பவுடர் சேர்த்துக்கோங்க. ரைஸ் பவுடர் சேர்த்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து கைவிடாமல் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி விடணுங்க. நம்ம எதுக்கு வந்து ரைஸ் பவுடர் சேர்த்துருக்கோம் அப்படின்னாக்கா ரைஸ் பவுடர்னால தாங்க நமக்கு வந்து கல்லில் ஒட்டாமல் நமக்கு மீன் வந்து முழுசாக நமக்கு கிடைக்கும். அந்தமாரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் வந்து இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோ. மீன் பொரிக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றினா போதுங்க. அதிகமாக எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா இந்த எண்ணெய் திருப்பி நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லைங்க. அதனால் வந்து மீன் எந்த அளவு பொரிக்க போகிறீங்களோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு மீன் துண்டுகளாக எடுத்து இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் ஒன்று போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா மசாலா நல்லா டிப் பண்ணி எடுத்து நீங்கள் இந்த மாதிரி போட்டிங்கனாக்கா நமக்கு வந்து நல்லாவே நமக்கு வறுத்து வருங்க. இப்போ வந்து பாருங்கள் 2 சைடும் நமக்கு நல்லாவே வந்து திருப்பி விடணுங்க. இப்போ திருப்பும் போது பாருங்கள் எதுவுமே மீன் வந்து கீழே ஒட்டவே இல்லைங்க. மசாலாவும் எதுவுமே பிரிஞ்சு போலங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மீன் வறுத்து எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா நம்ம ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே நமக்கு இருக்குங்க இந்த டேஸ்ட்டு. ஒரு கொத்து கருவேப்பிலையே இந்த மாதிரி உருவி இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கருவேப்பிலை வந்து ஸ்மெல் வந்து நல்லா இருக்குங்க. அதோடைய சாறு வந்து நமக்கு மீனில் இறங்கும் போது இன்னும் டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்குங்க. ஸோ இது எல்லாமே வந்து நல்லா பொரியிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் 2 சைடு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நமக்கு கிடைக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா கல்லில் ஒட்டாத மீன் ஃப்ரை நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.